ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பாருங்க, மதியம் லஞ்ச் வேணுமா? அட்டகாசம் பண்ணுது. மேக வைக்கல, இறங்கி வா. வரணுமா? ஆமாம், சாப்பாடு தானே தரேன். இறங்கு இறங்கு. உட்காந்துட்டா, பட்டை போட்டு உட்காந்துட்டா. நீ எப்போ இறங்குறியா? அப்போ சரி தரங்க, எரும மாடு. ஐயோ என்ன கோவம் வருது. சரி இறங்கு போ, வா போலாம், வா வா இறங்கு. நான் இறங்கிட்டேன், நீனே இறங்கு போ. வா 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 போ, வா 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 அப்படியா. சோறு வேணுமாப்பா? சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம். வாங்க, நீ வா. எல்லாம் பட்டையை போட்டு உட்காந்துருக்கலாம். இறங்கு இறங்கு, முன்னாடி போ. இறங்குக்கடா, வர்றேன். என் மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, அப்படிதானே? சரி வாங்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. என்னை நடக்க விடுங்கடா, நான் மாடியிலேருந்து தடிக்க வந்துட போகிறேன். இறங்குங்கடா, இவனுக்கு நம்பிக்கையே இருக்காது. இறங்கு. நான் படியில் கால் வைக்க வைக்க தான் இறங்காது. இறங்கு 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 இறங்கு. அங்கே பாரு, எல்லாம் வெயிட்டிங்கில் பட்டை போட்டு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. 3 பேர் மேலே வந்துட்டாங்க. சரி வா, பாவம் பசி வந்துருச்சுப்பா பிள்ளைங்களுக்கு. 3 மணி வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு சோறு போடாமல் இருப்பாங்களா யாராச்சும்? படு பாவி தானேம்மா அம்மா. 3 மணி ஆச்சு, பிள்ளைங்களுக்கு சோறு போடாமல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் அம்மா. ஏம்மா அங்கடி தங்க பிள்ளைங்களா, அப்படியாங்க முடியாங்க முடியாங்க முடியாங்க. பசி வந்துருச்சு தங்கத்துக்கு. நீ வரவே இல்லை மேலே, ஏற முடியலையா? இது என்னது? இது ஒண்டக்கால் மாமா, ஒண்டக்கால் மாமி. வா சாப்பிடுவேன்னு பாருங்க. சாப்பாடு வச்சோன்னே எல்லாம் குமிஞ்சு உட்காந்தாச்சு. என்னன்னா சுடுது சாப்பாடு, சூடான சாப்பாடு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க எப்போவும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி பேபிஸ், ஐ எம் சோ சாரி. இருந்தாலும் பரவாயில்ல, சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆனால் பொல்லா பயலும்னு வச்சுங்களேன், நம்ம ஆறுன சாப்பாட்டையோ இல்லை நேற்று உள்ள சாதம் வந்துச்சுன்னா அந்த சாப்பாடை வச்சு மீன் போட்டு பிரட்டி வச்சுங்களேன், அந்த சோறு வந்து அப்படியே கிடக்கும். மீன் மட்டும் தான் சாப்பிட்டு நவுந்துருவானுங்க. சுட சுட சாப்பாடு வச்சா தான் இந்த அம்மாக்களுக்கு ஐயாக்களுக்கெல்லாம் இறங்கும். ஆறுன சாப்பாடு இறங்காது. அது சூடாக இருந்தாலும் நாங்கள் ஊதி ஊதி திம்போமே தவிர ஆறுன சோறு வைக்கக்கூடாது. என்னத்த சொல்கிறது? சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிடணும்ல, எனக்கும் பசிக்குது. 3 மணிக்கு லைஃப் சொல்கிறேன்ட்டு ஆளா நான்? ஏண்டா வரக்குள்ள பின்னாடி வந்து காலு கடுக்கல சோறு கேட்டு அவ்வளோ அட்டக்கஷ்டம் பண்ணல. நீங்கள் இவன் தான் சாப்பாடு கேட்டு மேலே உட்கார விட மாட்டேன்டான். இப்போ பாருங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, இது மட்டும் என்னையே சுற்றிட்டு இருக்கோம். நான் என்ன திங்கிறேனோ அதை கொடுக்கணுமா? உனக்குள்ளது தின்னு. இது பொல்ல ஆளு, போய் சாப்பிடு போ. எப்படின்னா என்கிட்ட உள்ளதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே தட்டில் உள்ளதை போய் சாப்பிட்டுப்போம். இவன் சரியான டெக்னிக் மண்டடா. நீ சரியான டெக்னிக் மண்டை போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேட்டா. எல்லா பிள்ளைகள்லாம் சாப்பிட்றாங்க.